ஓடி ஓடி உழைச்சாலும் தனக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வைக்காத சுயநலம் இல்லாத சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சில நேரங்களில் சில மனிதர்களை பார்த்து நீங்களே யோசிக்கிறீங்க, அவங்கள மாதிரி ஒரு நாள் நம்ம நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு. அதாவது நல்ல முறையில் சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கஷ்டங்கள் மட்டுமே தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி இந்த கஷ்டங்கள் தொடர தொடர வெறுப்பாகி போய் நாங்களும் ஒரு மாதிரி இறுக்கமா ஆகிட்டோம். பார்க்குறவங்களுக்கு திமிரு பிடிச்சவனா ஒரு மாதிரி அடமெண்டா எதுவுமே பார்த்தீங்கன்னா கோபமாக தான் இவன் பேசுவான், இவனுக்கு கோபம் மட்டும்தான் தெரியுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்கம்மா. இதுதான் சிம்ம ராசியுடைய நிலைங்க. சிம்மம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு மென்மையானவங்கன்னு தெரியுமா, எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கான பாசம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அதை சுத்தமாக மறைச்சிக்கிட்டு இந்த முகமூடியான இந்த கோபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம். கோபப்படுறேன்னு சொல்கிறாங்க. அந்த கோபம் எதனால் நாங்கள் படுறோங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதை எங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி சொல்லி பார்த்துட்டு இப்போ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டோம் இல்லையா. சிம்ம ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இனி யார்கிட்டையும் நீங்கள் இப்படி தாங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாமே ஓடி ஒழியக்கூடிய காலகட்டம். ஆமாங்க, தலைப்பை பார்த்திருப்பீங்க. அதாவது எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய காலகட்டம். எதிரிகள் எல்லாம் இனி சிம்மத்தை தொட்டானா செத்தாங்கிற அளவுக்கு உங்களுக்கு சாதகமான காலகட்டம். உங்களுடைய அமைப்பே பார்த்தோம்னா நீங்க ஒரு சிங்கம் தான், காட்டுக்கு ராஜா மாதிரி. நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுங்கிறது சிம்மத்திற்கு பிடிக்காது. இதனாலேயே இவங்களுக்கு பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக தான் இருப்பாங்க, விரலை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். அதே மாதிரி சொந்தமோ பந்தமோ பார்த்தோம்னா கூட நிறைய உறவுகள் இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இவங்களுடைய பேச்சுவார்த்தையே இருக்கும். என் குடும்ப உறவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பா கிட்ட எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது ஒரு உறவு தான் இவங்களுக்கு நீடிச்சு நிலைச்சு நிற்கும். அதாவது தப்பா நினைக்காதீங்க, அன்பை அவங்க காற்ற விதத்தை சொல்றேன், ஓகேங்களா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கிட்டாவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து போகுங்க. காரணம் கேட்டிங்கன்னா சதா நேரமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு குறிக்கோளாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க முன்னேறினாங்களோ இல்லையோங்க, உங்களை முன்னேற விடாம பார்த்துக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதனால சிம்மம் பெருசா பாதிக்கப்படலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாராலையும் சிம்மத்தை தொடர்ந்து தொல்லையெல்லாம் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மேல இவங்களுடைய பார்வை திரும்பிச்சுனா போதும் ஓடிடுவாங்க. சிம்ம ராசி சொந்தங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கலாங்க. கடைசியில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அப்படி பார்க்கிறப்போ இந்த ஜூன் மாதத்துடைய பலன்கள் நவ கிரகங்களுடைய அமைப்பினால திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, எந்தெந்த கிரகங்கள் இடம்பெயர்ச்சி ஆகிறாங்க, இடம்பெயர்ச்சியாகி எந்த கிரகங்களோட கூட்டணியில இருக்காங்க, இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தை செய்யணும், எந்த விஷயத்தை நம்ம சுத்தமாவே செய்யக்கூடாது, நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. அது உங்களுக்கு சிறப்பாக முடிஞ்சு வரும். அப்படி பார்க்குறப்ப இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முக்கியமான விஷயம்தான். ஸோ இதனால் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இப்போ ஜூன் மாதத்துடைய பலன்களை சுருக்கமா சொல்றேன். பகைவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. பகைவர்களுடைய பலம் இழந்து போகும். பல நல்ல விஷயங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். விரோதம் நீங்கி வீண் செலவுகள் இல்லாமல் போகும். துன்பங்கள் நீங்கி கவலைகள் மறைய துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்யணும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த அனுகூலமான செய்திகள் சேரும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சி பொங்கும். சொல்ல போனா
என்னன்னாக்கா இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய நலன்ல மற்றவங்க வந்து அக்கறை காட்டுவாங்க. உங்களுடைய நலன் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகுங்க. பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து சேருங்க. தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். சுருக்கமான பலன்களை தொடர்ந்து சிம்ம ராசினா மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிறது பணவரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை போலவே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட். பணம் கஷ்டம் போக பாதி கஷ்டம் போயிடுங்க. சிம்ம ராசி ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, சொந்தமா தொழில் செய்யுங்க, இல்ல கூலி வேலைக்கு போங்க, என்ன துறைகள்ல இருந்தாலும் சரி பண கஷ்டம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியை பெறுங்க. தொழில் பண்ண முயற்சி பண்றப்பா, எனக்கு வந்து அனுபவமே கிடையாது, இப்ப நான் தொடங்க போறேன் அப்படின்னு கூட எதுவுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அடுத்ததா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியை பார்க்கிறார். இதனால மற்றவங்க கிட்ட உங்க கருத்துக்களை சொல்றப்ப அது வந்து அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஸோ என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்க கிட்ட பேசும்போது யோசிச்சு பேசுங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசி ஒன்று பண்ணுவீங்க, அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றது, அடுத்தவனை திருத்தணும்னு நினைக்கிறது, அடுத்தவனுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி, தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். முன்னாடியே சொன்ன எதிரின்னு ஒருத்தன் உங்களுக்கு இருப்பான்னு அவனா உங்களுடைய அகராதியில இருந்து அழிச்சிருங்க. ஒன்னா உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும், இல்லையா ஓடி ஒழியணும். நீங்களா விட்டாலும் காலம் அவங்கள விடாது. ஓகேங்களா? அதே மாதிரி எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல லாபம் இருக்கும். ஆனால் அந்த தொழில் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீடம் கொடுத்துருவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து கூட்டு தொழில் செய்தாலும் சரி, நம்முடைய லாபத்தை வந்துட்டு அதிகமாக கூட ஷேர் பண்ணிப்பீங்க. அதெல்லாம் வேணாங்க. உங்களுடைய கணக்கில் கரெக்டாக இருங்க. அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். மேல் அதிகாரிகள் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு நடந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கடினமான வேலையை கூட சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் அகலும். இருந்தாலும் யார்கிட்ட என்ன பேசினாலும் சரி, குடும்பத்தில் பேசினாலும் சரி, நட்பு வட்டாரத்தில் பேசினாலும் சரி, கணவன் மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இல்லை மனைவி கணவன் கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, நல்ல முறையில் பேசணும், யோசிச்சு பேசணும், கவனமாக பேசணும். அடுத்து குடும்பத்திலேயே பிள்ளைகள் கிட்ட அன்பா பேசி பழகுவது நல்லது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்படுறதுனால வெற்றியே தொடருங்க. சிம்பிளா சொல்லணும்னாக்கா நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். வீண் அலைச்சல்களும் மறைந்து போகும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தீங்கன்னாக்கா ஆண்கள் கிட்டையும் பழகுறப்ப கவனம் தேவை. அடுத்தது நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் அந்த இடத்துக்கு போனாக்கா வேலை முடியுமா முடியலையான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறோம், அவங்க உடனே வந்து டக்குன்னு அந்த இடத்த பற்றி விசாரிச்சு, அப்பா இது மாதிரி போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கும். வேலை பளு குறையும். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உங்க மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டீச்சர் சொல்றதை கவனமாக கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டா நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய முதன்மையை விரும்பும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பலம் பெற்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பண வரவில் இருந்த தடைகள் மாறும். கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க. தாய் வழி உறவுகளால் நன்மைகள் தொடரும். வேலை பளு குறையும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும். வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. புதிய முதலீடுகள் செய்கிறதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால உங்க வேலைகள் எல்லாமே கடகட நடக்கும். பொன் பொருள் சேரும். நெருக்கடிகள் விலகும். குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு புதன் பகவானும் சாதகமான அமைப்புல நிற்கிறார். உங்களுடைய நிலையை உயர்த்துறார். எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்பட வைக்கிறார். கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும். ஒரு சிலருக்கு புதுசா ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வரவுகள் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். செல்வாக்கு உயரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துடைய பிற்பகுதியில் நல்ல
படிப்பிற்கும் உங்கள் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி. அடுத்து பூர நட்சத்திரம். நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஜூன் மாதம் பிறந்திருக்கு. முதல் விஷயம், வருமானம் உயரும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரித்தாலும் நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டுங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும். செலவுகள் குறையும். வீண் விரயம் இல்லாத நாட்களை அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். அதுவும் சத்தான உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேரம் தவறாமல் உறங்குவதும் சிறப்பு. சூழ்நிலை அறிந்து செயல்படுவீங்க. அவசியமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல அதீத பலன் உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 15 மற்றும் 16. அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தனித்துவத்தோடு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. உங்களுடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகள் கூட சரியாகுது. இனம் புரியாத பயம் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்ளும். குறிப்பாக நட்பு வட்டாரத்தில் சந்தோஷம் உண்டு. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கும். வாழ்க்கை துணையுடைய நலனில் மட்டும் அக்கறை கொள்வது அவசியம். கூட்டுத்தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிச்சு வரக்கூடிய சுக்கிரனால நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுக்கு தேவையான அளவிற்கு வருமானத்திற்கு வழி கொடுக்கிறார். பொன் பொருள் சேரும். சேர்க்கையை சேர்த்து கொடுக்கிறார். நெருக்கடிகள் நீங்கும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமான செயல்படுவீங்க. எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி உண்டாகும். அனைத்து விதங்களிலும் நன்மைகள் தொடரும். இருந்தாலும் எதை செஞ்சாலும் சரிங்க, ஒரு மாதிரி கவனமா செயல்படணும். அடுத்ததா ராகுனாலும் கேதுனாலும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகுது. புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும். அடுத்து கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையும். தேவையற்ற செலவுகள் மாறும். படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் முழுமையான கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் 10 மற்றும் 11. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மற்றும் தனிப்பட்ட நட்சத்திர பலன்களையும் பார்த்தது வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க புரிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக நடக்க போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை நேரத்தில் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதும் மாலை நேரத்தில் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ மாலையோடு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும், குறிப்பாக சிவனையும் நவ கிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனையும் தீபமேற்றி வழிபாடு செய்வதனால எல்லா நன்மைகளும் உண்டாகும். அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு மற்றும் திங்கள். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல பார்த்தோம்னா ஜூன் மாதத்துல 29 மற்றும் 30. இந்த 2 நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். தேவையில்லாத வகையில வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரி பொறுமையா செயல்படணும். முக்கியமா தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது. புதுசா எதுவும் தொழில முதலீடு பண்ணக்கூடாது. யார்கிட்டையும் பர்டிகுலராக சண்டை போடக்கூடாது. அமைதியான முறையில் கடவுளை வணங்கிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு சந்திராஷ்டமம் தினங்களை முழுசாக அமைதியாகவே கடத்தணுங்க. சிவனை நினச்சிட்டு சிவசிவா என்று இருக்க இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு 100க்கு 100% உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தான் கொடுத்துருக்கு. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.